ராஜாவும் புத்தியில்லாத குரங்கும் ரத்தினபுரி ஊரில் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு ஒரு சின்ன குரங்கு மீது மிகவும் பிரியம். அந்த குரங்கு அவனுடைய எப்போதும் தோள் மீது உட்கார்ந்து கொண்டு அவனுடன் விளையாடிக் கொண்டே இருக்கும். ராஜா அதை தன் குழந்தை போல நேசித்தான். ஒரு நாள் தோட்டத்தில் உலாவச் சென்றபோது குரங்கு பாம்பு ஒன்றைக் கண்டது. அதைக் கண்டதும் அதன் மேல் ஏறி அதைக் கொன்ற ராஜாவை காப்பாற்றியது. அன்றிலிருந்து ராஜா குரங்கை தனது தலைமை பாதுகாவலராக நியமித்தார். அனைவரும் இதனை எச்சரித்தனர். குரங்குக்கு மனிதர்கள் மாதிரி சிந்திக்கும் புத்தி இல்லை. எதையும் சிந்திக்காமல் விளையாட்டுத்தனமாக எதையும் செய்துவிடும் என்று எச்சரித்தார்கள். ஒரு நாள் ராஜா மதிய நேரத்தில் தன் அரண்மனைத் தோட்டத்தில் குரங்குடன் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ராஜாவுக்கு உறக்கம் வந்தது. அதனால் குரங்கிடம் யாரும் தன்னைத் தொந்தரவு செய்யாமல் பார்த்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு ஒரு மரத்தடியில் படுத்துத் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய விசாலமான மார்பில் ஒரு தங்கவாள் பளபளக்க வைக்கப்பட்டிருந்தது. குரங்கு அருகில் உட்கார்ந்து ராஜாவை கவனித்துக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு ஈ வந்து ராஜாவின் முகத்தில் உட்கார்ந்தது. ராஜா அசைந்து கொடுத்தான். ஆனால் ஈ போகவில்லை. குரங்கு ஈயை விரட்ட எண்ணியது. அதே சமயம் ராஜாவின் வாள் அருகே கிடப்பதைப் பார்த்தது. இந்த ஈயை வெட்டிவிட்டால் ராஜா நிம்மதியாகத் தூங்குவார் என்று எண்ணிய குரங்கு வாளை எடுத்து ஈ மீது வீசியது. ஆனால் அது ஈயை வெட்டவில்லை. மாறாக அந்த வாள் ராஜாவின் கழுத்தைத் துண்டித்துவிட்டது. ராஜா உடனே இறந்து போனான். குரங்கு தன் மடத்தனத்தால் தன் நண்பனையே கொன்றுவிட்டது. அரண்மனையில் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அறிவில்லாதவர்களை நெருக்கத்தில் வைப்பது அபாயகரமானது. இன்னொரு கதையில நான் உங்கள மீட் பண்றேன். பயே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.